மிக வித்தியாசமான இயற்கை சீற்றத்தால் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகள் முடங்கி இருக்கின்றன. வடதுருவ பகுதியில் ஏற்பட்ட திடீர் காலநிலை மாறுபாடு காரணமாக இந்த நாடுகளில் கடுமையான குளிரும் பனிப்பொழிவும் நிலவி வருகிறது. இந்த நாடுகளில் தற்போதைய நிலவரம், குளிருக்கான காரணம் ஆகியவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். போலார் வெர்டெக்ஸ் எனப்படும் துருவ புயல் காரணமாக அமெரிக்கா மற்றும் கனடாவில் கடுமையான குளிர் நிலவி வருகிறது. வரலாறு காணாத அளவு நிலவும் இந்த குளிரின் தாக்கத்தினால் 21 பேர் பலியாகியுள்ளனர். போக்குவரத்து சேவைகள் முடங்கி இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பெரும்பாலான நகரங்கள் கொட்டி கிடக்கும் பனிக்குள் புதையுண்டுள்ளன. துருவ பனிப்புயல் தாக்கத்தினால் பனிமழை தொடர்ந்து பொழிந்து வருவதால் அமெரிக்காவின் 50 மாகாணங்களில் வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே சென்றுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகையதொரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 19 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் விமான நிலையங்களிலேயே முடங்கி போயுள்ளனர். ரயில் பாதைகள் முழுவதும் பனியில் மூழ்கிவிட்டதால் சிகாகோ உள்ளிட்ட நகரங்களில் ரயில் போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. We started our journey in Florida, and this is our 4th day trying to get back home. We have had cancellation after cancellation of plane, we've had cancellation of train, we've had cancellation of buses, and I'm with 4 heart patients over 70 with no medications left. மினசோட்டா மற்றும் எம்பராஸ் பகுதியில் அதிகபட்சமாக -37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நியூயார்க் நகரின் வெப்பநிலை -26 டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ளது. இது அண்டார்டிகா பிரதேசத்தை விட குறைவானது என கூறப்படுகிறது. சாலைகள், வீடுகள் மற்றும் வாகனங்கள் என அனைத்திலும் பனி படர்ந்து காணப்படுகிறது. நீர்நிலைகள் உறைந்துள்ள நிலையில் குளிரின் தாக்கம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே இலினாய்ஸ் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா மட்டுமல்லாது கனடாவையும் இந்த பனிப்புயல் விட்டு வைக்கவில்லை. டொரண்டோ உள்ளிட்ட நகரங்களில் சாலைகள் முழுவதும் பனி படர்ந்து காணப்படும் நிலையில் ஆன்டாரியோவில் -30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக தேவிகா. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் நிலவும் கடும் குளிருக்கு என்ன காரணம் என்பது பற்றிய மேலும் பல தகவல்களை தருகிறார் செய்தியாளர் எம் மணிகண்டன். அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்க நாடுகள் பலவற்றிலும் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்த குளிருக்கு காரணம் துருவச் சுழல் என்ற போலார் ஒர்டெக்ஸ் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த போலார் ஒர்டெக்ஸ் அல்லது துருவச் சுழல் என்றால் என்ன என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் 2 துருவங்கள் இருக்கின்றன. ஒன்று வடதுருவம், மற்றொன்று தென் துருவம். வடதுருவத்தை பொறுத்தவரை இந்த வடதுருவத்திற்கு ஆர்டிக் என்று பெயர், தென் துருவத்திற்கு அண்டார்டிகா என்று சொல்வார்கள். இந்த ஆர்டிக் பகுதியில்தான் இதற்கு மேலே போலார் ஒர்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துருவச்சுழல் அமைப்பு இருக்கிறது. அதாவது இது வளிமண்டலத்தில் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த போலார் ஒர்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சுழல் பகுதி அமைந்திருக்கிறது. இது கடும் குளிர் நிலவக்கூடிய ஒரு சுழல். இந்த சுழலானது சில நேரங்களில், அதாவது பொதுவாக குளிர்காலங்களில் இந்த துருவ சுழலானது சில நேரங்களில் வெடிக்கும். அப்படி வெடித்து சிதறும் சமயங்களில் அது தெற்கு நோக்கி நகர்ந்து பல நாடுகளுக்கும், குறிப்பாக வட அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற பல நாடுகளுக்கும் இது ஒரு காற்று போல பரவும். இதன் காரணமாக அந்த பகுதிகளில் கடும் குளிர், வரலாறு காணாத அளவுக்கு கடும் குளிர் நிலவும். இந்த பகுதி தான் அந்த துருவச் சுழலால் ஏற்படக்கூடிய அந்த காற்று பகுதி. இந்த குளிரின் காரணமாக, இந்த காற்று பகுதியின் காரணமாகத்தான் தற்போது அமெரிக்காவிலும் கனடா போன்ற பல நாடுகளிலும் கடும் குளிர் நிலவுகிறது. இந்த குளிரானது இதுவரை அமெரிக்கா கண்டிராத குளிர் என்று கூறப்படுகிறது.